கொடுத்தலும் இன்சலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் என்ற 325வது குறள். சுற்றம் தழா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்ன சொல்லுவோம், உறவினர்களை குறை சொல்லுவோம். எங்க உறவுகள்லாம் அந்த காலத்துல அவ்வளவுதான். ஆனா நம்மை சுற்றி எத்தனை உறவு இருக்கு இல்லையா? அப்போ அதுவும் ஊரே அவரும் கேளின் கனியன் பூங்குன்றனார் சொன்னார், எல்லாம் உறவு தான். அப்ப இந்த இடத்துல வள்ளுவர், உறவு உனக்கு அடுக்கி உன்னை சுற்றி இருக்க வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? கொடுத்தல். நீ கொடு முதல்ல. அவங்க எனக்கு கொடுக்கல, எனக்கு யாரும் செய்யல, எனக்கு யாரும் அன்பு காட்டல, இதெல்லாம் நீ பேசாத. கொடுத்தலும். சரி, கொடுத்தா போதுமா? இன்சொல்லும் என்று எழுதுகிறார். அப்ப இந்த இன்சொல்னா நயவஞ்சக சொற்கள் அல்ல, நலப்படுத்தும் சொற்களை அடிக்கடி பேசு. இன்சொல் கொடு, இன்சொல் பேசு. கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் செய்க செய். கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால். உன்னை சுற்றி எப்பொழுதும் சுற்றம் நல்லவர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் பாதுகாக்க வருவார்கள். நீ என் தம்பி, என் அண்ணன், என்னோட அத்தை, என்னோட சித்தி, என்னோட மாமா அப்படின்னு உறவுகள் உன்னை சுற்றி நிற்க நீ கொடுத்தலையும் இன்சொலையும் மறவாது ஆற்ற வேண்டும் என்ற மந்திரங்களாக இரு நிலைகளை தருகிறார்.